தப்பான உணர்வோட ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு தொட்டாரு அப்படின்னு நம்ம அவருக்கு சொன்னா நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம், எதிர்ப்பு தெரிவிக்கலாம், விமர்சனமும் சொல்லலாம். ரஜினிகாந்த் மீது நம்ம விமர்சனத்தையும் முன்வைக்கலாம். ஏன் இப்ப மனுஷன் இப்ப சூப்பர் ஸ்டார் திகழ்ற ஒரு மனுஷனை வந்து இப்படி ஏன் பண்ணாருன்றது நம்மளே சொல்லலாம், தப்பு கிடையாது. எப்படான்னு காத்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அதாவது இந்த ரஜினிகாந்தன் மட்டும் இல்ல, விஜய் அவர்களுக்கு, அஜித் அவர்களுக்கு, கமல் அவர்களுக்கு, யாருக்கா இருந்தாலும் எந்த நடிகருக்கு எந்த எப்பயாச்சும் ஒரு தப்பான ஒரு நியூஸ் ஒரு நெகட்டிவ் கண்டென்ட் ஒரு கட்சிடாதா, அதை வச்சு நீங்க பொழுது போகணும். பருவ வயதுல ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தப்புகள் பண்ணி தான் இருப்பாங்க யாரா இருந்தாலுமே. ஸோ அப்படி இருக்கும்போது பருவ வயதுல அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு நமக்கு தெரியாது. அது ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் வெளிச்சம், நமக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி வந்து ஒரு தப்பான எண்ணத்தோட லிஃப்ட் கேட்டதுன்னா அது உண்மையிலேயே தப்பு தான், அது யாரும் மறுக்க முடியாது. பெப்சி உமா அவர்கள் வந்து உண்மையை சொல்ல போனா அந்த ப்ரோக்ராம் முடி பெப்சி உமாவை பார்த்தவங்க தான் அதிகம். இது நம்ம மறுக்க முடியுமா, நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க பெப்சி உமா என்ன சாரி கட்டிருக்காங்க, பெப்சி உமா என்ன நெக்லஸ் போட்டிருக்காங்க, பெப்சி உமா என்ன ஏர் ப்ரோ வச்சிருக்காங்க, இதை தான் பார்ப்பாங்க. நீ செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்ம கூட சினிமுருகன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவை எடுத்துக்கிட்டாலே ரஜினி சாரும் ரம்பா மேம் தான் ஃபேமஸா போயிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் அவங்களை வந்து சோசியல் மீடியால பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். ரீசன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரம்பா மேம் போட்ட ஒரு வீடியோ தான் வந்துட்டு இவ்வளவுக்கும் காரணம். அவங்க வந்துட்டு கரண்ட் போனதுக்கு அப்புறம் கடத்தல் தட்டினது ரஜினிகாந்த் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துச்சு? நிஜமாவே வந்து ரஜினி சார் அந்த மாதிரி கேரக்டர்? சரி இருக்கட்டுங்க, இப்ப கண்ணத்துல தானே தட்டினாரு, வேற தப்பா ஒன்னும் பண்ணலையா? இல்லங்க, பின்னாடி தட்டினதாவும் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கட்டுங்க. ரீசெண்டா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அது ரஜினி சார் தான் தட்டினான்றது அவங்க தெரியல தான் கிளியரா சொல்லிருக்காங்க. ரஜினி சார் தான் தட்டினாரு கன்ஃபார்மான்னு சொல்லிருக்காங்களா? அதையும் சொல்லிட்டாங்க அவங்க. ஆக்சுவலி வந்துட்டு தட்டினது அதுக்கப்புறம் தான் தெரியும் ஃபன்னா வந்துட்டு ரஜினிகாந்த் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது தான் சொல்லிருக்காங்க. ரஜினிகாந்த் தான் பண்ணாருன்னு கிளியரா சொல்லல இல்ல. அவங்க ஏதோ ஒரு ஜாலியா கூட ஒரு இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு ஜாலியா எல்லாரும் கூட பேசுவாரு பழகுவாரு, அந்த மாதிரி கூட அவங்க அர்த்தத்தை சொல்லிருக்காங்க. அவங்க தப்பான அர்த்தத்தை சொல்லலையே. இவங்க எதுக்கு வந்து ரஜினிகாந்த் தப்பான? ஏங்க அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி. முதல்ல அவர் வந்து இந்த தெய்வங்கள் இந்த மாதிரி இது போறவர். அவர் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுட்டு ஒதுங்கி என்னைக்கு திருமணம் நடந்ததோ அன்னைக்கு எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி போனவர். திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு சொல்றீங்களா? நம்ம திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா நமக்கு தெரியாதுங்க. திருமணத்துக்கு பிறகு எப்படி இருக்காருன்னு நம்மளால யோசிக்க முடியும். இப்போ நீங்க திருமணத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. திருமணத்துக்கு பிறகு நான் உங்களை பார்த்தேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரியும், ஓகே நல்ல பெண்மணி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க, எங்க படிச்சீங்க, எங்க வளர்ந்தீங்க நமக்கு தெரியுமா? இப்ப நீங்க இங்க இந்த ஸ்டூடியோல இப்ப என்ன உட்காந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க. இன்டர்வியூ எடுக்கும்போது தான் தெரியும் உங்களை பத்தி. இதுக்கு முன்னாடி நம்ம எங்க பாத்துருக்கோம்? நம்மள சிறு வயசுல இருந்தே வந்து நட்பா பழகி இருக்குமா, பேசி இருக்குமா? ஒண்ணும் கிடையாது இல்ல. அது ஏதாச்சும் அதனால நடந்த நிகழ்வா இருக்கலாம். அவங்க அது ஜாலியாவும் சொல்லிருக்கலாம் ரம்பா மேடம் அவர்கள். இவங்க வந்து அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, எப்பவுமே ஒரு நடிகருக்கு ஏதாவது ஒரு இன்ட்டு கிடைக்காதா, எப்படான்னு காத்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அதாவது இந்த ரஜினிகாந்தன் மட்டும் இல்ல, விஜய் அவர்களுக்கு, அஜித் அவர்களுக்கு, கமல் அவர்களுக்கு, யாருக்கா இருந்தாலும் சமூக வலைத்தளத்துல அவங்களுடைய வேலை என்னன்னா, எந்த நடிகருக்கு எந்த எப்பயாச்சும் ஒரு தப்பான ஒரு நியூஸ் கட்சி ஒரு நெகட்டிவ் கண்டென்ட் ஒரு கட்சிடாதா, அதை வச்சு நீ பொழுது போகணும். அவன் அதை போயிட்டு 4 ட்விட்டர் போட்டு போய் ஃபேஸ்புக்ல ஒரு 4 இமேஜ் கிரியேட் பண்ணி போட்டுட்டு 4 ட்விட்டர்ல ஒரு அப்டேட்டை போட்டு நைட்டு போய் 10 தூங்கிடு, அப்பா நீ நம்ம கிழிச்சிட்டோம்பா, ரஜினி கிழிச்சிட்டோம்பா அப்படின்னு போய் அவங்க போய் பத்தணும். அதுதான் அவங்களுடைய வேலை, வேற ஒன்றும் கிடையாது. ரஜினிகாந்த் அவர்கள் எப்பேற்பட்ட மனிதன்றது இண்டஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளவு பழகக்கூடிய இனிமையான மணி. ஏங்க அவர் ஜாலியா கூட ஒரு ஒரு அதை எப்படி சொல்லுங்களா, ஒரு ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு ஃப்ரெண்டு கூட போறீங்க, ஜாலியா ஒரு தட்டினாரு, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பேசும்போது தட்டினாரு, நீங்க சீரியஸா எடுத்துப்பீங்களா போயிட்டு உட்காந்துட்டு? இப்போ ஒரு தப்பான உணர்வோட அதாவது ஒரு தப்பான உணர்வோட ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு தொட்டாரு அப்படின்னு ரொம்ப அவர்கள் சொன்னா நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம், எதிர்ப்பு தெரிவிக்கலாம், விமர்சனமும் சொல்லலாம். ரஜினிகாந்த் மீது நம்ம விமர்சனத்தையும் முன்வைக்கலாம். ஏன் இப்ப மனுஷன் இப்ப சூப்பர் ஸ்டார் திகழ்ற ஒரு மனுஷனை வந்து இப்படி ஏன் பண்ணாருன்றது நம்மளே சொல்லலாம், தப்பு கிடையாது. அவங்க ஏதோ ஒரு ஜாலியா சொல்லிட்டு போயிருக்காங்க, அவரு வந்து ஏதோ ஜாலியா பண்ணிருக்காரு, இது அர்த்தம். அது வந்து அவங்க அதாவது கிளியரா கூட சொல்ல, கரண்ட் போனதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் ரஜினிகாந்தோடைய கைதா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது. அது எந்த விஷயத்துக்காக அவங்க பண்ணான்றது நமக்கு தெரியாது ஃபுல் டீடைல்ஸ். இப்ப ரம்பா மேடம் வந்து அவங்க ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இவ்வளவு வீடியோ போட்டாதான் தெரியும். இப்ப நாளைக்கே வந்து அவங்க வேற இன்டர்வியூல கூட சொல்லலாம், இல்லங்க அவர் ஜாலியா ஃப்ரெண்ட்லியா தட்டினாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. சரிங்களா? நம்ம இது எல்லாம் என்னன்னு, அதாவது இங்க வந்து யாருமே ரிசர்ச் பண்றதும் இல்ல, அது ஆராய்ச்சி பண்றதும் இல்ல, அது எதனால அப்படி நடந்ததுன்னு யாரும் விமர்சனம் இல்ல. போட்டுட்டா போடுறா, இன்னைக்கு ட்விட்டர்ல போடுறா, நீ ரஜினிகாந்த் ஓட்டு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு முன்னாடி நடந்த நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வரிசையில சுகாசினி மேமும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அவங்களுக்கு வந்துட்டு காலேஜ் டைம்ல வந்து சார் வந்துட்டு லிஃப்ட் வேணுமா அப்படின்னு கேட்ட மாதிரியும், நான் கமல்ஹாசனோட அண்ணன் பொண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்கேயிருந்து உடனே எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய சில்மிஷ விளையாடுகளை வந்து சின்ன வயசுல ரஜினிகாந்த் பண்ணிருக்காரு அப்படின்னா சோசியல் மீடியா ஃபுல்லா இப்போதைக்கு பரபரப்பு போயிட்டு லிஃப்ட் வேணுமா தான் கேட்கிறேன். இப்போ ஒண்ணு இல்லைங்க, இப்ப நானே உங்களை எங்கேயோ பாக்குறேன், வழியில இப்ப விட்டுருக்கு, இப்ப இன்டர்வியூ பண்றீங்க, உங்களை நான் எங்கேயோ பாக்குறேன்,
என்ன சிஸ்டர் இங்க நின்று இருக்கீங்கன்னு கேட்கறேன். இல்ல சார் அது மாதிரி போறேன் அப்படின்னு. என்னவாங்க மேடம் நான் வேணா டிராப் பண்ணிடுறேன் சிஸ்டர்னு நான் சொல்றேன். அது வந்து இது நான் வந்து உங்க நார்மலான ஒரு பர்சன் சொல்றதும் ஒரு செலிபிரிட்டி சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல இல்ல சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இப்ப அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, கமல் சார் மீது ஒரு பயங்கர மரியாதை வச்சிருந்தாரு. ஒருவேளை அவர் தெரியாம கூட வந்திருக்கலாம், யாருன்னு கூட அவர் தெரியாம வந்திருக்கலாம். கமல் சாருடைய அண்ணன் பொண்ணு தெரியாம கூட வந்திருக்கலாம் அன்னைக்கு ஸ்டேஜுக்கு. கமல் சார் ஐயோ நான் கமல் சார் மேல பயங்கர மரியாதை வச்சிருக்கேன் எது சொல்றாங்க, அவரு அந்த பயத்து கூட அவர் போயிருக்கலாம்ல. இவங்க வந்து இவங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு அவரு தப்பா நார்மலா ஒரு நல்ல ஒரு எண்ணத்துல லிஃப்ட் கேட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல, நீங்க கமல் சார் அனுப்புறதுனா வாங்க அப்படின்னு கூட லிஃப்ட் கொடுத்துக்கலாம். ஏன் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆனோம்? இல்ல அவர் ஏன் எஸ்கேப் பண்ணாரு நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து சுகாசினி மேடம் வந்து அவங்க உண்மையிலேயே லிஃப்ட் வந்து கேட்டாரான்றது, எங்க இறக்கி விட போறாரு என்னன்றது கூட நமக்கு சரியா தெரியாது. ஏதோ ஒரு இதுல ஃப்ளோல சொல்றது எல்லா வார்த்தை, அதாவது ஒரு பழமொழி, அதாவது ஒரு உதாரணத்தை வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்ப வந்து நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்றது பெருமையா இருக்கும். நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே வார்த்தை தான், ஆனா ரெண்டு மீனிங் தருது இல்ல. அந்த மாதிரிதான் வந்து அன்னைக்கு என்ன சூழ்நிலை கொடுத்தாரு. இவர் உண்மையிலேயே போனாரா இல்ல இவங்க சும்மா சொல்றாங்கன்றது நமக்கு எதுவுமே தெரியாது. சுகாசினி மேம் தான் போய் சொல்றீங்க. போய் சொல்றாங்க சொல்லல, அவங்க ஏதோ ஜாலியா நான் கமல் சார் அண்ணன் பொண்ணு ஐயோ கமல் சார் அப்படின்னு கூட ஒரு மரியாதை கூட போயிருக்கலாம்ல. அதை எப்படி வந்து நம்ம தப்புன்னு எடுத்துக்க முடியும்? என் மரியாதை கொடுத்து கூட இப்போ நான் இருக்கேன்பா, இப்போ ஒருத்தவங்க நான் வந்து அடிக்கடி நான் மீட் பண்ற ஒரு ஆளு, ஒரு நபரு, அவங்களுடைய பின்புலம் என்னன்னு தெரியாது. நான் சொல்றாங்க நான் உங்களுடைய பெரியப்பா பொண்ணு, ஐயோ எங்க பெரியப்பா பொண்ணா நான் வரேன்ட்டு போய் ஒரு பயத்துல கூட போயிருக்கலாம்ல. இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது பயம்னு சொல்றீங்க. இவங்க நேர்மையா அவங்க வந்து உண்மையாவே லிஃப்ட் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துல நின்று பரவாயில்லமா நான் உங்களுக்கு லிஃப்ட் தானே கேட்டேன், அப்படி தைரியமா பேசிருக்கலாமேன்னு கேட்க வரேன். அதுங்க அந்த சூழ்நிலை அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அது எந்த சூழ்நிலை ரஜினிகாந்த் வந்து உண்மையிலேயே பயந்து ஓடினாரா இல்ல வேற ரீசனுக்காக ஓடினாரும் நமக்கு அதாவது ஆராய்ச்சி பண்ண முடியாது. இப்ப அது உண்மையிலேயே வந்து ஒரு தப்பான எண்ணத்தோட வந்து சுகாசினி அவர்களுக்கு லிஃப்ட் கொடுக்கணும், அதனால வந்து ஒரு கமல் சாருடைய அண்ணன் பொண்ணு சொன்னவங்க பயந்து ஓடி இருந்தாருன்னா நம்ம அதை உண்மையிலேயே வரவேற்கலாம். இது இப்போ அதாவது இந்த உலகத்துல வந்து தப்பு பண்ணாத மனுஷன் ஒன்றும் கிடையாது. இப்போ நீ உண்மையான மனுஷன் இவன் தான் உண்மை, மத்தவெல்லாம் போய் நீங்க சொல்ற கை காட்டுற அளவுக்கு யாரும் கிடையாது. இங்க எல்லாருமே இளம் அதாவது பருவ வயதுல ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தப்புகள் பண்ணிதான் இருப்பாங்க யாரா இருந்தாலுமே. சோ அப்படி இருக்கும்போது பருவ வயதுல அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு நமக்கு தெரியாது. அது ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் வெளிச்சம், நமக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி வந்து ஒரு தப்பான எண்ணத்தோட லிஃப்ட் கேட்டதுன்னா அது உண்மையிலேயே தப்பு தான், அது யாரும் மறுக்க முடியாது. அவங்க மட்டும் குற்றச்சாட்டு, இவங்க ரெண்டு பேரும் நிறைய பேர் லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கு அதுல எடுத்து பார்த்தா பெப்சி உமா, இவங்க வந்து 90s யாருமே மறந்திருக்கவே மாட்டாங்க. பெப்சி உமாவும் ஒரு டைம் வந்து இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, ரஜினி சார் வந்து அவங்க கிட்டயே சொன்னதா என்ன அப்படின்னா, மேடையில இருக்கும்போது மத்த எவ்வளவு செலிபிரிட்டி இருந்தாலும் கூட என் கண்ணு வந்து உங்களை தான் பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் சொன்னதா அவங்களும் ஒரு பதிவு வச்சிருக்காங்க. சோ ரஜினிகாந்த் வந்து இப்ப எல்லாருமே நல்லவர் தான், நம்ம கெட்டவர் நம்ம சொல்ல போறது கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு பிளாஷ்பேக் பின்னாடி நடந்திருக்குன்றத ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? எங்க அப்படி இல்லைங்க. இப்ப பெப்சி உமா அவர்கள் வந்து உண்மையை சொல்ல போனா அந்த ப்ரோக்ராம் முடிய பெப்சி உமாவை பார்த்தவங்க தான் அதிகம். இது நம்ம மறுக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அந்த அவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல என்னன்னு ஓடிக்கிட்டு இருக்கும், ஒரு அனிமேஷன் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். ஆனா அந்த அனிமேஷன் என்ன ஓடுது நீ யாராச்சும் ஒருத்தர் கேளுங்க, யாருக்குமே தெரியாது. அவங்க பெப்சி உமா என்ன சாரி கட்டிருக்காங்க, பெப்சி உமா என்ன நெக்லஸ் போட்டிருக்காங்க, பெப்சி உமா என்ன ஏர் ப்ரோ வச்சிருக்காங்க, இதைதான் பார்ப்பாங்க. அன்னைக்கு வந்து இருந்த லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும் எல்லாருமே பெப்சி உமா தான் பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் கூட சொல்லிடுறாங்கல்ல. இப்ப நீங்க என்னதான் நீங்க பேசும்போது இது சொல்லல, இந்த வடிவேலு கூட ஒரு லெட்டர் படிப்பாரு சரத்குமார் வச்சுட்டு, அண்ணா முத்து முத்தா மணிமணியா எழுதிருக்கானா, ஆனா என்ன எழுதிருக்கான்னு தானே தெரியலன்னு. அந்த மாதிரி பெப்சி உமா பேசுறது என்னன்னு கேளுங்க, எவனுமே தெரியாது. அவங்க என்ன பேசுனாங்கன்னு கேளுங்க, அது யாருமே தெரியும். அவங்களுடைய சாரி எப்படி இருக்கு, அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க, நெக்லஸ் எவ்வளவு சூப்பரா போட்டிருக்காங்க, இதுதான் பாத்துருக்காங்க எல்லாருமே. அன்னைக்கு இருந்தவங்க எல்லாருமே பெப்சி உமாவை ப்ரோக்ராம விட பெப்சி உமாவை பார்க்க வந்தவங்க தான் அன்னைக்கு அதிகம். சோ அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் கூட இப்போ ஒருத்தருக்கு நம்ம பேசும்போது நீங்க என்ன பேசலாம் கவனிக்க, நான் உங்களே தாங்க பாத்துட்டு இருந்தேன், அந்த அளவுக்கு உங்களுடைய இது நல்லா இருக்குங்க அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமா இருக்கும்ல பார்க்கும்போது, அந்த ஒரு ஆங்கிள் கூட அவர் சொல்லியிருக்கலாம். அது அதாவதுங்க, அதாவது இப்ப ரஜினிகாந்த் வந்து உத்தமரு நல்லவரு 100% உண்மையான மனிதர்னு நான் சொல்ல விருப்பப்படல. பருவ வயதுல இளம் வயதுல ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தவறுகள் வந்து எல்லா மனிதருக்கும் உண்டான ஒரு இயல்பை அவர் பண்ணியிருந்தாலும் பண்ணிருக்கலாம் தான் சொல்றேன். அவர் தான் பண்ணாரு நான் சொல்ல வரல, பண்ணிருக்கலாம். அது வந்து அதை சொல்லுவாங்களே ஒரு கிண்டலா சொல்லும்போது, இது வந்து ஒரு வாலிப விளையாட்டுன்னு அந்த மாதிரி வாலிப வயசு வாலிப ஏதோ ஒரு இதுல அந்த இது சுச்சுவேஷன்ல அவரு பண்ணிருக்கலாம் தான் சொல்றேன், பண்ணாருன்னு நான் சொல்லல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கூட இருந்திருக்கலாம் அந்த டைம்ல. இப்ப சினிமா பத்தின நிறைய விஷயங்களையும் குழப்பங்களையும் தெளிவா மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு நன்றி சார். தேங்க்யூ.